வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் போச்சு லைவில். மஞ்சரி சூப்பராக ஒரு விஷயம் வந்துட்டு ராணுவ கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் கிட்ட சொன்னாங்க, சௌந்தர்யா வந்துட்டு ராணுவ வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டா, லூசு பையா அப்படின்னாங்க. ஏன் என்ன எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படி பார்த்தா, காலையில் வந்து சௌந்தர்யா வந்து டாஸ்கில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க மேனேஜராக இருக்கும்போது. அது வந்து கொஞ்சம் அடாவடித்தனம் தான். நம்ம அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. அந்த டைம் ராணுவ என்ன பண்ணியிருப்பார், நீங்கள் அன்ஷிதா மேலே கையை வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்குன்ற மாதிரி ஒரு பாவனை காமிச்சிருப்பார். பொய்யா ஒரு பெரிய பழியை போட்டிருப்பார். அவங்களுக்கு செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. வந்து இங்கே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்போது வந்துட்டு ஒரு மாதிரி குத்தலாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதி சொன்ன விஷயத்த ஆல்ரெடி உனக்கு 2 வாரம் அவர் கொடுத்துருக்காருன்னா மறந்துட்டியான்ற மாதிரி கலாச்சிருப்பார். அது வந்துட்டு அவங்க அப்படியே கண் கலங்கி இல்லை இவன் தான் மாற்றிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே வந்து செம்மையாக எழுதிருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம மஞ்சரி தான் வந்து சமாதானப்படுத்திருப்பாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அது டாஸ்கில் நடந்தது தானே, அது பர்சனல் விஷயம், அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை இங்கே முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது நம்ம ராணுவ வராரு. அப்போ வந்து ராணுவக்கிட்டே சொல்கிறாங்க, ராணுவ நீ பண்ண தப்பு அப்படின்னு. நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறேன். எல்லாமே ராணுவக்கிட்ட வந்துட்டு ஒரு பதில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா, அப்படியா நான் என்ன பண்ணேன் அப்படி தான் சொல்லுவார். காலையில் ஜெஃப்ரி கூட நீ என்னை அடித்த கோவத்தில் அவனுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மூஞ்சி மாறிச்சு. அதிலே தெரிஞ்சிச்சு அவர் பண்ண விஷயங்களும் அவர் வந்து தெரிஞ்சிருச்சின்னு. அப்புறமா இது உங்களுக்கே தெரியாது சொல்லணும். பாருங்கள் உங்களுக்கே இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேமை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போகிறது நல்லாவே பச்சையே தெரியுது. ஸோ இந்த மாதிரி சொன்னவொடனே நான் அப்படியா அப்படின்னு, இல்லை நீ சொன்னதுனால ஹர்ட் ஆகி அவள் அழுதா, சௌந்தர்யாவா எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். அவங்க முன்னாடி தான் அன்றைக்கி அழுதாங்க. காலையில் ராணுவ முன்னாடி அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. அழுதா எனக்கு தெரியாதான்றாரு. நீ வந்து சொன்னது தப்பு, என்னென்ன அப்படி சொன்னான்னு கேட்கும்போது, அவன் முன்னாடி நீ எப்படி வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லலாம், 2 வாட்டி நீ வார்னிங் வாங்கியிருக்கேன்னு. 2 வாட்டி அவங்க வார்னிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது பர்சனலாக வாங்கினாங்க, பர்சனலாக செஞ்ச தப்புக்கு வாங்கினாங்க. இன்றைக்கி நடந்தது டாஸ்க்கு. அப்போ டாஸ்க்கில் நீ அந்த விஷயத்தை எப்படி நீ வந்து வைக்கலாம், அது தப்பு இல்லையா அப்படின்னா, ஓ அப்படியா சரி ஆமாம் சாரி தான் தப்பு தான் அப்படின்றாரு. எல்லாமே இவ்வளோ தான். அவருக்கு வந்து எது தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறான்னு தெரில. இப்போ சௌந்தர்யாவை நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம், அவங்களும் இந்த மாதிரி ஆமாம் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு சில நேரங்கள் அவங்க சாரி கூட கேட்க மாட்டாங்க. இவர் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. யூனியன் லீடராக இருந்து யூனியன் லீடர் மாதிரி இல்லாமல் நிறைய கலகம் பண்ணுற சகுனி வேலையை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே மஞ்சரி அழகாக சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து இந்த 3 பேரில் மஞ்சரி, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ராணவ், இவங்க 3 பேரில் ஸ்ட்ராங்கான கண்டிஷன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ சுட சுட உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.